வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அனர்த்தத்துக்கு உட்பட்டுள்ள நாங்கள் சுகாதார சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அதிலும் குறிப்பாக தொற்று நோய்கள் எங்களை தாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். எனவே இந்த தொற்று நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த காலங்களிலே வாந்தி பேதி நோய்கள் அதிகமாக ஏற்பட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி பின்வரும் நடைமுறைகளை நாங்கள் மேற்கொண்டு கொள்வோம். முதலாவதாக நாங்கள் சுத்தமான நீரினை உட்கொண்டு கொள்ள வேண்டும். இந்த நீரினை ஏழுமான வரையிலே கொதித்தாறை நீரினை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உசிதமானது. அவ்வாறு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் தரமான போத்தலில் அடைக்கப்பட்ட நீரினை நீங்கள் உட்கொண்டு கொள்ளுங்கள். மேலும் உணவு உட்கொள்ளும் பொழுது மிகவும் அடிப்படையான சுகாதார நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு வர வேண்டும். உதாரணமாக கைகளை கழுகிக்கொள்வது, இவ்வாறான விடயங்களை மிகவும் அவசியமாக மேற்கொண்டு வேண்டும். குறிப்பாக உணவு சமைப்பவர்கள் நீங்கள் சுத்தமான பாத்திரங்களை பயன்படுத்துவது, உங்கள் கைகளை சுத்தப்படுத்தி கொள்வது, மேலும் வாந்தி பேதி போன்ற நோய் உள்ளவர்கள் உணவு சமைக்கும் அல்லது உணவை பொதி செய்யும் விடயங்களிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்வது, இவ்வாறு சமைத்த உணவை மிக விரைவாக உட்கொண்டு கொள்வது, மீண்டும் மீண்டும் சூடாக்கி உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது, இவ்வாறான விடயங்களை செய்து கொள்வது மிக முக்கியமானதாகும். மேலும் மலசலம் கழிப்பதற்கு மலசல கூடங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாந்தி பேதி போன்ற நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியரை அணுகி உங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிக முக்கியமானதாகும். எனவே உங்களுடைய நீர், உணவு மற்றும் உங்கள் சூழலை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் இந்த வாந்தி பேதி நோயினையும் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் நாங்கள் இந்த அனர்த்த காலத்தில் தவிர்த்து கொள்ள முடியும்.